சிந்தனைக்கு, நீங்கள் ஜெபித்தும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலையா? அநேக நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஈவன் அதற்காக போராடி பார்ப்போம். பட் ஏன்னா இயேசு நம்மளை ஆசீர்வதிக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த காலை வேளையிலே இயேசு நம்மளை ஆசீர்வதிக்க கூடாதுன்னு இருக்கிறாரா? இல்ல இயேசுக்கு விருப்பம் இல்லையா என்ன பிளஸ் பண்றதுல, என்ன ஆசீர்வதிக்கிறதுல, என்ன உயர்த்துகிறதுல? அப்படின்னா வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம்னே சொல்றார். அப்போ உன்னை ஆசீர்வாதமா, பிளஸ்ஸிங்கா, உடைய தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு கர்த்தர் நடத்த வேண்டும் என்கிறதுல ஆண்டவர் அவ்வளோ உறுதுணையா இருக்கிறார். பட் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்துக்காக போராடுறோம், ஒரு ஒரு நன்மைக்காக பயங்கர போராடுவோம். அப்ப நம்மளுக்குள்ள நிறைய சோர்வுகள், காரியங்கள்லாம் வரும். ஒரு காரியத்தை, ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நீ வெற்றி பெறணும், நீ ஆசீர்வதிக்கப்படணும், முதல்ல நீ ஜெபிக்கணும். 2 கைகளையும் உயர்த்தி, காலை வேலையில எழுந்திரிச்சு 2 கைகளையும் உயர்த்தி முழங்கால் படிட்டு அப்பாவை நோக்கி அப்படியே ஜெபம் பண்ணு. மோசே 2 கைகளை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் என்ன சொல்றது, இஸ்ரவேல் ஜெயித்தார். நம்ம ஜெயித்தோம். அமலேக்கிற எல்லா கிரியையிலும் முறியடிக்க முடியும். நீங்கள் 2 கரங்களை உயர்த்தி முழங்கால் படிட்டு 2 கைகளை உயர்த்தி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, இந்த தேசத்துல நீ ஆசீர்வதிக்கணும், உன் பட்டணத்துல நீ ஆசீர்வதிக்கணும், நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தணும், இதை செய்ய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.